நமது நாட்டிலே சட்டம் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் அதன் ஓட்டைகள் வழியாக, அப்படிப்பட்ட சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகள் வழியாக பலர் தப்பித்து விடுகின்றார்கள். பணம் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் அவ்வாறாக தப்பித்து சென்று சட்டத்தையே கேள்விக்கு உள்ளாக்கி விடுகின்றார்கள். அதை ஒரு கேலி கூத்தாகவே ஆக்கி விடுகின்றார்கள். பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு கருத்து நமது நாட்டிலே நிலவுகின்றது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஓட்டைகள் என்ன, சின்னஞ்சிறிய இடைவெளிகள், இண்டு இடுக்கு இருந்தால் கூட அவற்றின் மூலமாக பலர் தப்பித்து விடுகின்றார்கள். மேலும் ஒரு வழக்கை எப்படியெல்லாம் தாமதப்படுத்த முடியும் என்று அறிந்திருப்பதிலே குற்றம் சாட்டப்பட்டு இருக்கின்றவர்கள் அப்படி வழக்கை நீட்டித்து இழுத்தடிப்பு செய்வதிலே உலக புகழ் பெற்றிருக்கின்றார்கள். இந்த விஷயத்திலே நமது நாடு போல் இன்னொரு நாடு இருக்குமா என்று மிகவும் சந்தேகமாக இருக்கின்றது. அப்படி வழக்கை மிக 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 தாமதப்படுத்துவதற்கான ஒரு பெரிய முயற்சியை செய்திருக்கின்றது செந்தில் பாலாஜி தரப்பு காவல்துறை. அப்படிப்பட்ட இந்த முயற்சி உச்ச நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கும் உள்ளாகி இருக்கின்றது. விஷயம் என்னவென்றால், செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட வழக்குகளை கீழமை நீதிமன்றம் ஒன்றாக எடுத்து கொண்டிருக்கின்றது. அவை ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்பு உடையவை என்பதால் அவற்றையெல்லாம் ஒரே வழக்காக எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. முக்கியமான செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றப்பத்திரிகை மற்றும் 4 கூடுதல் குற்றப்பத்திரிகைகள் இவையெல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரே வழக்காக ஆக்கப்பட்டு இருக்கின்றன. இப்படி செய்தால் மிகுந்த காலதாமதம் ஆகும் என்பதால் கீழமை நீதிமன்றத்தின் இந்த முடிவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மனுவை நிராகரித்து விட்டது. ஏனென்றால் இந்த வழக்குகளெல்லாம் ஒன்றுக்கொன்று மிக நெருங்கிய தொடர்பு உடையவை. எனவே தனித்தனியாக விசாரிக்கும்படி கீழமை நீதிமன்றத்துக்கு உத்தரவிட முடியாது என்று கூறிவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். இதற்கு பிறகு ஒய் பாலாஜி என்பவர் உச்ச நீதிமன்றத்தை அணுகினார். கீழமை நீதிமன்றம் இப்படி எல்லா வழக்குகளையும் ஒன்றாக ஆக்கியதையும் அதை உயர்நீதிமன்றம் மறுக்கவில்லை, அதை அனுமதித்து இருப்பதையும் எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றம் சென்றார். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு மிகவும் தாமதப்படுத்தப்படக்கூடாது என்கின்ற நோக்கத்திலே தான் செயல்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 2202 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஒரே வழக்காக இல்லாமல் தனித்தனி வழக்குகளாக எடுத்துக்கொண்டு விசாரித்தால் மிகவும் காலதாமதம் ஆகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருதியது. அதனால்தான் இந்த வழக்குகளை எல்லாம் ஒரே வழக்காக விசாரிப்பதே சரியாக இருக்கும் என்று அது முடிவு செய்தது. அந்த முடிவின்படியே தீர்ப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் இதை வேறு விதமாக பார்க்கின்றது. மொத்தம் 2202 பேர், சாதாரணமாக நம்பக்கூட முடியாது, அவ்வளவு அதிகமான எண்ணிக்கை. இவ்வளவு பேரை சேர்த்திருப்பதே வழக்கை மிக மிக மிகவும் தாமதப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிதான். தமிழக காவல்துறை, அதாவது தமிழக அரசாங்கம் வேண்டுமென்றே அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்திருக்கின்றது என்பது நம்மில் பலருக்கு சுலபமாக புரியும். அடுத்த 30 வருடங்களுக்கு இந்த வழக்கை இழுத்தடித்தால் அதற்குள் செந்தில் பாலாஜி இயற்கையாகவே மரணம் அடைந்து விடுவார். குற்றவாளி தப்பித்து விடுவார், குற்றம் சுமத்தப்பட்டவர் தப்பித்து விடுவார். அதன் பிறகு வழக்கின் தீர்ப்பு எப்படி போனால் என்ன என்கின்ற பாணியிலே தான் தமிழக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கின்றது என்கின்ற சந்தேகம் நம்மில் பலருக்கு உண்டு. அதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றது உச்சநீதிமன்றம். தமிழக அரசாங்கத்தை வெளுத்து வாங்கியிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மிக மிக தவறான முயற்சியை எ ஃப்ராட் ஆன் த சிஸ்டம், அதாவது சட்ட நெறிமுறைகளுக்கு எதிரான ஒரு பெரும் ஏமாற்று வேலை என்று கூறியிருக்கின்றது. எவரிடமிருந்தெல்லாம் பணம் தவறாக பெறப்பட்டதோ, வேலை வாங்கி தருகின்றேன் என்று கூறி உறுதிமொழி அளித்து அந்த வேலை வாங்கி தருவதற்காக தவறான வழியிலே பணம் பெறப்பட்டதோ அவர்கள் எல்லோரையுமே குற்றவாளிகளாக சேர்த்திருக்கின்றீர்கள். அவர்கள் எல்லோரையுமே குற்றவாளிகளாக சித்தரித்து கைது செய்ய முயற்சி செய்கின்றீர்கள், கைது செய்ய விரும்புகின்றீர்கள். ஏனென்றால் அப்படி செய்தால்தான் இந்த வழக்கை மிக மிக அதிகமாக தாமதப்படுத்த முடியும். செந்தில் பாலாஜியின் வாழ்நாளிலே இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வராது. அதுதான் உங்களுடைய நோக்கம். அதற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்த வழிமுறைதான் இது என்று உச்சநீதிமன்றம் சாடியிருக்கின்றது. இப்படி கடுமையாக சாடியவர் நீதியரசர் சூரியகாந்த். அவரது தலைமையிலேதான் 2 நீதியரசர்களை கொண்ட அந்த அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கின்றது. 2வது நீதியரசர் ஜோய்மாலா பக்சி என்பவர் ஆவார். இந்த வழக்கிலே இவ்வளவு நபர்கள் இணைக்கப்பட்டு இருப்பதனால்
இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு சாதாரண நீதிமன்றம் போதாது, அதாவது நீதிமன்றத்தின் பரப்பளவு போதாது, ஒரு பெரிய மைதானமே வேண்டியிருக்கும் என்றும் கடுமையாக கூறியிருக்கின்றது நீதிமன்றம். அதாவது தமிழக அரசாங்கத்தின் மற்றும் காவல்துறையின் உள்நோக்கத்தை நீதிமன்றம் புட்டு புட்டு வைத்திருக்கின்றது. இறுதி முடிவு என்ன ஆகும் என்று தெரியவில்லை, அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசாங்கம் தன்னால் ஆன அனைத்தையும் செய்யும் என்பது தெளிவு. இத்தனைக்கும் நமது முதல்வரான M.K. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது செந்தில் பாலாஜியை கழுவி கழுவி ஊற்றியிருக்கின்றார். இப்பொழுதோ நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. ஆனால் தமிழக மக்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவார்கள் என்றால் நினைக்கின்றீர்கள்? ஒருபோதும் இல்லை. அவர்களுக்கு எல்லோரும் இல்லாவிட்டாலும் அவர்களிலே பலருக்கு வேண்டியதெல்லாம் ஒரு குவார்ட்டர் பிரியாணி, 200, 300, 500 ரூபாயோ, அவ்வளவுதான். மற்றபடி யாரை யார் கொள்ளையடித்தால் நமக்கு என்ன என்கின்ற மனோபாவம்தான் இங்கே ஓங்கி நிற்கின்றது. இன்று எவருக்கோ நாளை நமக்கு என்கின்ற உணர்வு மக்களுக்கு வருவதே இல்லை. வாழ்க பாரதம்! ஜெய் ஹிந்த்!